எடுத்து நீ தான் வைக்கிற நீ என்ன சொன்ன எங்க வைக்க சொன்ன சென்ட்ரல் இங்க இருக்குது மெட்ராஸ் இருக்குது சென்ட்ரல் இருக்குல்ல லூசா மென்டல் ஆகி இப்ப போனா ட்ரெயின் இருக்கும் போது இருக்காதோ கடல் இருக்கே இருக்காதோ சென்ட்ரல் வச்சுங்களா சண்டை வரீங்களா ட்ரெயின் போதுமா ஐயா நடுவே நடிக்கிறாங்க பையன் லாஸ்டா ஐயோ கடவுளே என்னம்மா கூப்பிட்டா சுத்தமா எல்லாம் நான் மை வச்சு மாயிக்கிட்டோம் மையா என்ன மை அஞ்சரை மை அது தடவுனா சுத்தின்னு தாங்க இருப்பேன் உனக்கு எதுவும் தெரியாது இதே வேலையா அவங்க என்ன விஷயம் தெரியாது சொல்லி நான் நந்ததுன்னு குட்டி உங்க அப்பாவை சாவடிச்சது நாங்க 2 பேரும் இல்ல செத்துட்டாரு அப்பா எங்க அம்மா உங்க அம்மா வார்த்தை கேட்டு எங்க அம்மா அடிச்சுங்க நான் அவ பத்தினிடா நான் இவன் சொன்ன மாதிரி கதை வச்சுக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அவனை போய் அண்ணன் வச்சுப்பாங்களா அவங்க அழிவுக்கு என்ன பெத்தெடுத்து தாயிட்டா கூட எங்களை அப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க உங்க வார்த்தை கேட்டு எங்க அப்பா சொன்னோம் அதெல்லாம் நடக்கணும் தான் சொன்னோம் அவன் போட்டு அவங்களுக்கு காலி நீயும் போ நான் எங்க போறது எனக்கு போறது எங்க பேப்பர் போறது பாட்டில் போறது மக்கா சொல்ல பாட்டில் எல்லாம் எங்களுக்கு மக்கா சொல்ல நிக்கிறாங்க வாங்கிக்கணும் நான் எப்படி இருந்து பட்டாங்க நந்து போறது நந்து போடா நீ ஒண்டா பட்டால கிளம்பிட்டு போற போறோம் அவன்டா பட்டா பட்டா ஏய் பட்டா அப்ப எங்க அம்மா போறோம்க்கா போறோம்ல இருக்கறாங்கடா ஆயிரே பச்சடா ஆய் பாரி கோட போறோம்டா என்ன பட்டான்றா நம்மள போறோம்க்கு பேர் பேசுறா ஒரு பேர் பட்டாடா தமிழ்நாட்டுல மேப்ல எங்க ஊர் பேர் மட்டும் தான் ஐயோ குந்து தான் போட்டுட்டாங்க பட்டால மேப்ல கீழ போட்டு பேர் நடந்து போகுது அஜாரத்துக்கு 2 மணி நேரம் ஆச்சு கிளம்புடா சாலவாகம் போட்டா வர போகுது வேணா சாலவாகமா சாலவாக போ நான் போக மாட்டேன் என்னடா
தெரியாது வேற மோதனா கூட நாளைக்கு தான் டேமேஜ் ஆகும். எங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது. என்ன சரி போனது போச்சு. எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா? அந்த ட்ரெஸ் துவைச்சு அந்த நாத்து வச்ச என்னடா பாயசு ஐயோ சினி தாமா ஒரு மாதிரி இந்த மேல வரைக்கும் எரியுது. பரவாயில்ல ஏப்பா சீக்கிரம் உட்காரு. இந்த நாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்தர் கூட இல்ல. ஆமா இந்த அரை மணி நேரம் பணாதி ஆகுது. இத பதவிகளை ஒதுக்கணும். அந்த பொண்ணு என்ன ஆச்சு? அதுக்காக தான் தயங்கிறா. அந்த கைமை பெல்லு பத்து பொண்ணு அதுவா? அது பெல்லு எங்க பெத்துக்கு மூணு பெத்து பொண்ணு அது பாவி. ஐயோ எனக்கு நான் பிறந்த சீமையில இன்னைக்கு எனக்கு தாலி தகராறு. அன்னைக்கு தாய் மாம கோளாறுடும் என் சீமாமாரு ஒரு மக்கள் அப்படியே உட்காந்துங்கிறாடி. என்ன ஆயிடுறாங்க சாப்பிட்டாங்களா ஒரு நியூஸ் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு யாரு இருக்காங்க வருது வருது. எந்த இங்க 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 நம்ம நல்லா இருக்கும் போது ஒருத்தர் கூட வரலையாடா. செத்த பிறகு 4-5 பேரா வராங்களே. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? என்னத்துக்கு என் குறைய பாரிடும். இன்னைக்கு நான் வயக்காட்டு மண்ணெடுத்து இன்னைக்கு நான் வயிறை வச்சு தாலி பண்ணிடாயா சீமாமாரு. நான் இந்த வயசுல அரப்பனேன். நான் ஒரு வயசுல அரப்பனேன். ஒரு வைத்தியாரன் சொல்லலையே சொல்லலையே. எனக்கு நான் சுடுகாட்டு மண் எடுத்து குட்டியா குட்டியா அந்த மாட்டை போய் கட்டு வந்துருக்கோம். போ சாமி நான் ஆயுதுக்கு வரப்போ. எங்க இருக்குது? கண்ணுக்கு அவுத்து விட்டு போறேன். ஆம்பல் மாடா பொம்பல் மாடா கீழே குஞ்சு பாடுற போட. நான் சுடுகாட்டு மண் எடுத்து அன்னைக்கு நான் சுருளு வச்சு தாலி பண்ணி நான் சுருக்க அரப்பன்னு ஒரு ஜோசியர் சொல்லலையே. கண்ணு கூசுதுரா. டாபரம் தான் கூட தூக்கமா இருப்பானே. அவனுக்கு 4 லட்சம் கொடுத்துருக்கலாமே. அவனுக்கு போயிட்டானே.
யாருக்கு நாங்க சேட்டோம் அது நாளைக்கு நீ செத்து நான் வருவேன். தண்ணி குடிமா அந்த பக்கம் திரும்பி. இதோ வராங்க பேர். என் கூட பிறந்த என் சீதை ஒரு சோடா வாங்க கூடாது. அப்பா அடிக்கிறான் வாயிலாம் அடிக்கிறான். மாலை தண்ணி ஒய்நாத்தா வரக்கூடாது. பயப்படாது போடுற மாலை போடுற மாமாவுக்கு மாலை போடுற வாரியாப்பா போடுறான். நேரம் இல்லடி மேடம். கை பிடிச்சி மறக்க முடியல. ஒவ்வொருத்தி இப்படி கூட ஆகிட்டுக்கிறான். யாரும் இல்லை. என் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தி அப்படிதான் அவங்க அப்பா சேர்த்துட்டா. அதுக்கு சாமி வச்சு சத்தியமா பார்க்க சரி அந்த கடவுள் கூட கண்டுக்கிட்டுப்பான். ஏன்னா நல்ல கூட இந்த நாட்டை ஆடணும் கட்ட கூட அது தூக்கி போட்டு சொல்லணும். பரவாயில்லம்மா. ஆனா சாவு சொல்ல சுத்தி இருப்பார். நீ வடிவாது மாரி. ஆமா அவர் கூட எவ்வளவு ஆச்சாலும் வாங்குவார். மூக்க விட்டு நோண்டவா ஆண்டவா சாவு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லிட்டு பாவம் கேமரா மாற்றி வாழ்க்கை வந்து சொல்றேன். மனசுல என்ன சொல்றது அதை மாதிரி செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி வயசுல பெருமை சொல்றது வாழ்க்கை செஞ்சு சொல்றேன். அதனால ஒரு சொல்றேன். ஏன் வாழ்க்கை பெருமை சொல்றது கேட்கணும்னு சொல்றேன்னா அவங்க அந்த வயசு தாண்டி வந்துருப்பாங்க. பிரிச்சு கட்டியிருந்தாங்களா தாண்டி வந்தாங்க. அந்த வயசுல கடந்து வந்திருப்பாங்க. அதனால அவங்க பேசுறது நமக்கு லைஃபும் நல்லா இருக்கும். தவறா பேசுறதும் லைஃபும் நினைச்சிருந்தேன். நாங்க பண்ணதுல நல்லது இருந்திருக்கோம் கெட்டது இருந்திருக்கோம். நல்லது மட்டும்